நான் உன் வாயோடு கூட இருந்து பேசுவேன் என்று சொன்னீரே. மோசேயின் தேவன் இந்த நாளிலும் அடியாளுடைய வாயாக இருந்து தேவரீர் பேசும்படி யாத்திராகமம் 4:12 கர்த்தருடைய ஆவியானவரே உம்முடைய கரத்தில் அடியாளுடைய வாயை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தாவே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இந்த கால வேளைகளை இடைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கும். கனநித்திரையின் ஆவியை கட்டி செபிக்கிறேன் ஆண்டவரே. சபாரா சந்தர பௌதியாதியாத்தியால மங்கரவா ஆரவா பாதாராங்கரதர வியாத்தியானியா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே நீர் பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வருகையின் கடைசி காலத்திலே வந்திருக்கிற எங்களோடு கூட எங்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கும்படியாய் நீர் எங்களோடு கூட பேசி எங்களை உயிர்ப்பிப்பீராக. மது கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெபம் கேட்ட பிதாவே, ஆமென், ஆமென். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, நாம் உட்கொள்வதை சார்ந்தே நம்முடைய வளர்ச்சி இருக்கும். அப்படித்தானே? நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை வச்சுதான் நம்முடைய உடம்பு வளர்ச்சி இருக்கும். அதுதான் உலக பிரகாரமாகவும் உண்மை. ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நாம் எதை உட்கொள்ளுகிறோமோ அதை பொறுத்துதான் நம்முடைய வளர்ச்சி இருக்கும். நீங்க ஆவியை நல்ல புஷ்டி ஆக்குனீங்கன்னா, ஆவிக்குரிய காரியமாய் நல்ல ஆவிக்குரிய ஆவியானவருக்கு இடம் கொடுத்து பரிசுத்த அந்த ஆவியை உற்சாகப்படுத்தி நல்ல ஆவிக்குரிய காரியத்தை செய்வீங்கன்னா ஆவி பலப்படும். இல்ல சரீர பிரகாரமா தான் நான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சரீரத்துக்கு ரொம்ப இடம் கொடுத்து அதை நல்ல சொகுசா வச்சுக்கிட்டு ஆவியைக்கு இடம் கொடுக்காம இருந்தீங்கன்னா சரீரம் தான் நல்ல மாமிசம் தான் நல்ல பலம் கொள்ளும். யாரு ஜெயிப்பா? வீக்கா இருக்கவங்க ஜெயிப்பாங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கவங்க ஜெயிப்பாங்களா? ஸ்ட்ராங்கா இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்க, இல்லையா? உங்களோட வாழ்க்கையிலையும் மாம்சத்துக்கு இடம் கொடுத்து மாம்சத்துக்கு நல்ல போஷணை கொடுத்து மாம்சத்தை முக்கியப்படுத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா மாம்சம் ஜெயிச்சிரும். ஆவிக்கு நீங்க ஆவியானவுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு ஆத்துமாவுக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா உங்க ஆத்துமா ஜெயிக்கு. அதான் நல்ல எல்லாருக்குமே விளங்குற ஒரு சத்தியம். எல்லா மனுஷருக்குள்ளும் 2 இருக்கு. ஒண்ணு மாம்சம் இருக்கு, இன்னொன்னு ஆவி இருக்கு. நீங்க எதை போஷித்து வைப்பீங்க? கர்த்தருடைய வசனம் சொல்லுது, 3 யோவான் 2ஆம் வசனம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். உங்க ஆத்துமா வாழ்ந்துச்சுன்னா நீங்க எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமா இருப்பீங்க. அதை விட்டுட்டு மாம்சத்துக்கு முதலிடம் கொடுத்து மாம்சத்தை நல்லா புஷ்டி ஆக்குனீங்கன்னா சரீரமும் போயிரும், ஆத்மாவும் போயிரும், எல்லா ஆசீர்வாதமும் போயிரும். இததான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சொல்றாரு. பாருங்க, வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. சிலருக்கு என்னடா இது மாம்சம் ஆவி சொல்றாங்களேன்னு ஒண்ணு வழங்கல. நல்ல தெளிவா இன்னைக்கு கற்றுக்கொள்ளுங்க. மாம்சம் எது, ஆவி எது என்று சொல்லி தெளிவா இன்றைக்கு ஆவியானவர்களோடு கூட பேச விரும்புறேன். இது நமக்கு நல்ல தெரிஞ்ச ஏசா யாக்கோபின் கதையிலிருந்து தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர்களோடு கூட பேச போறேன். அதுல 3 காரியம் இருக்கு. 1 ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல், 2வது
ஆவிக்குரிய போராட்டம். 3 ஆவிக்குரிய விளைவு. முதல் என்ன? ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். நேரம் சரியாக 11:20 தான் எங்கிட்ட கொடுத்தாங்க. 11:25 இப்பொழுது நேரம் கொஞ்சம் நேரம் ஆனாலும் சரியா எது ஆவி எது மாமிசம் எதுக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய பிற்கால வாழ்க்கை மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. முதல் இது ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுது. நம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் சில காரியங்களை தெரிந்து கொள்ளணும். நிறைய தெரிந்து கொள்ளுகிறதுக்கு தடுமாறுறோம். வாழ்க்கையில சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை தீர்ந்து கொள்ள எதை தெரிஞ்சுக்கிறது? இது நல்லதா அது நல்லதா நமக்கு தெரியல. ஆனா தெரிந்து கொள்ளும் போது நம்ம எப்படி தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்துதான் விளைவும் நம்முடைய வாழ்க்கையும் அமையும். ஆகவே இந்த தெரிந்து கொள்ளுதல், ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ரொம்ப 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 முக்கியம். அந்த தெரிந்து கொள்ளுதல்ல 2 காரியம் இருக்கு. என்ன தெரியுமா? ஆண்டவருக்கு எல்லா தெரிந்து கொள்ளுதலையும் 2 இருக்கும். ஒண்ணு ஆண்டவருக்குரியது, அடுத்தது பிசாசுக்குரியது. இது மறைஞ்சு இருக்கும். நம்ம தெரிந்து கொள்றது எல்லாத்துலயுமே ஆண்டவருக்குரியது ஒண்ணு இருக்கும், பிசாசுக்குரியது ஒண்ணு இருக்கும். அத மறைஞ்சிருக்கும். அதுக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெபித்து தெரிந்து கொள்ளணும். எதையுமே தெரிந்து கொள்ளும் போது ரொம்ப கவனமா நம்ம தெரிந்து கொள்வதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கையே அமையும். முடிவு நம்ம எதை தெரிந்து கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் அமையும். உதாரணமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படி தெரிந்து கொள்கிறதுன்னு சொல்றேன் பாருங்க. சும்மா இது எக்ஸாம்பிளா சொல்றேன். இன்னைக்கு சண்டே, ஓய்வு நாள். கட்டாயமா கர்த்தருடைய ஆராதனைக்கு போகணும். இததான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது. ஓய்வு நாளை அசட்டை பண்ணாத. இன்னொன்னு, கர்த்தருடைய சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீங்க. இத கர்த்தர் அழகா சொல்லி கொடுக்கிறாரு. இதான் தெரிந்து கொள்கிறது. ஆனா சரீரம் ரொம்ப வீக்கா இருக்கு. சரீரம் என்ன சொல்லும்? நீ இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற, உன்னால முடியல, அதனால என்ன பண்ணு, இன்னைக்கு படுத்துக்கோ, சாயந்தரம் போலாம். என்ன பண்ணலாம்? சாயந்தரம் போலாம். சாயந்தரம் என்ன சொல்லும்? சாயந்தரம் என்ன செய்தி கேட்க போறோம், காலையிலேயே போல, ஒரு நாளைக்கு போயிடுவோம், அடுத்த வாரம் போயிடுவோம். இப்படிதான் நமக்கு சரீரம் சொல்லும். இல்ல எதை தெரிந்து கொள்ளுவீங்க, அதுதான் முக்கியம். இதுதான் தெரிந்து கொள்ளுதல். ரொம்ப களைப்பா இருப்பது உண்மை. ரொம்ப களைப்பா இருக்கிறோம், ரொம்ப முடியல, எல்லாம் உண்மைதான். ஆனா நம்ம தெரிந்து கொள்றது வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டு விடாதீங்கள் சொல்லியிருக்காரு. நம்ம எப்படியாயிலும் போயிடுவோம். போயிட்டா அங்க போனா நமக்கு கர்த்தர் பலன் கொடுப்பாருன்னு சொல்லி வரோம் பாருங்க. இதுதான் தெரிந்து கொள்ளுதல். 2 காரியத்தை எல்லாரும் ஒவ்வொரு நாளும், இது எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், தெரிந்து கொள்றோம். அதுல நம்ம கர்த்தருக்குரியதை தெரிந்து கொள்ளுறது தான் இதுதான் ஆவியை ஆவியை பலப்படுத்துகிற காரியம். இது எங்க ஆரம்பிச்சிச்சுன்னா ஏதேன் தோட்டத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஏவாளை பார்த்த பிசாசு என்ன சொல்றான்? இந்த பழம் ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கது, ரொம்ப நல்லா இருக்கு, இதை புசிக்கிற நாளில உன் கண்கள் திறக்கப்படும், நீ நல்ல ரொம்ப நாள் உயிர் வாழுவ. இப்படிலாம் சொன்ன உடனே இவளுக்கு கன்ஃபியூஷன் வந்துடுச்சு. எதை தெரிந்து? ஆண்டவர் இப்படி சொன்னாரே, ஆதாம் இப்படி சொல்லி கொடுத்தாரே, ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. ஆனா இது சொல்றத பார்த்தா கரெக்டா தானே இருக்கு இல்ல? கண்கள் தெளிவாகும், பார்க்க இச்சிக்கப்படத்தக்கது, ரொம்ப நல்லதுன்னு இருக்கு. இதை சாப்பிட்டா என்ன? வெறும் பழம் தானே, இதை சாப்பிட்டா என்ன?
ஆனா அவ தெரிந்து கொண்டது தப்பு. அதோட விளைவை பாருங்க. இன்னைக்கு மனுஷ குலமே கஷ்டப்படுறோம் பாவத்துல. இன்றைக்கு பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியாதபடி அந்த ஒரு தெரிந்து கொள்ளுதல் வாழ்க்கையே அமைக்கிற. அப்ப நம்ம ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு முக்கியம் பாருங்க. எல்லா தெரிந்து கொள்ளுதலையும் ஆண்டவட சமூகத்துல வைத்து கேட்டுதான் சின்னதும் பெருசுமா எதுவா இருந்தாலும் ஜெபித்து தீர்மானிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். இப்ப ஏசா யாக்கோபை எடுத்துக்கிட்டா ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்துல இருக்க உங்களுக்கு தெரிந்த சம்பவம் தான். யாக்கோபு என்ன பண்றாரு? சிகப்பு கூழ் காய்ச்சினார். யாக்கோபு கூடாரவாசி, வீட்டிலேயே தான் இருப்பான். ஏசா வேட்டைக்காரன். அவன் வெளியே போய் வேட்டையாடிக்கிட்டு வருவான். அவன் வேட்டையாடிக்கிட்டு வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்துல யாக்கோபு நல்ல சகப்பு கூழை காய்ச்சிட்டு இருக்கான். இவனுக்கு ஒரே பசி. அந்த பசியில என்ன சொல்றான்? யாக்கோபே எனக்கு கொஞ்சம் கூடு, பைட்டன் உண்ட சிவப்பு கூழ்ல எனக்கு கொஞ்சம் கூடுன்னு சொல்லி கேட்கிறான். யாக்கோபு திருடன், எத்தன். அவன் என்ன சொல்றான்? நான் உனக்கு தரேன், ஆனா நீ உன் சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுன்னு கூட கேட்கல. என்ன சொல்றான்? விற்று போடு. எவ்வளவு தந்திரம் பாருங்க. கொடுத்தா கூட திருப்பி வாங்கிக்குவான். நான் உனக்கு கொடுத்தேனே கொடு ஆனா சொல்லி கேட்டு வாங்கிக்குவான்ல. அதனால இவன் என்ன சொல்றான்? நீ எனக்கு விற்று போடு. நான் இந்த கூளை உனக்கு கொடுக்கிறேன், நீ அதற்கு பதிலா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை நீ எனக்கு விற்று போடு. யாக்கோபு அதுக்கு என்ன பதில் சொல்றான்? வாசிங்க. அப்பொழுது யாக்கோபு இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். 32ஆம் வசனம் வாசிங்க. அதான் ஏசா சொல்றான், இதோ நான் சாக போகிறேன். ரொம்ப கலப்பா இருக்கு, நான் சாக போகிறேன். இந்த சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். என்னத்துக்குன்னு சொல்லி ஆசட்ட பண்ணி போட்டுட்டான். சேஷ்டபுத்திர பாகத்தை ஏசா என்ன பண்ணிட்டான்? அசட்டை பண்ணி போட்டு ஈஸியா எடுத்து வித்துட்டான். ஒரு பயிற்றங்கூழுக்காக, ஒரு சிவப்பு பயிற்றங்கூழ். உண்மையா அவன் சாகமா போறான்? இந்த பயிற்றங்கூழ சாப்பிடலன்னா அவன் செத்து போயிடுவானா? இல்ல, சாக மாட்டான். இல்ல, இன்னும் கொஞ்சம் தூரம் போனா வீட்டுக்கு போனா அம்மா அங்க ருசியை ஆக்கி வச்சிருக்காங்க, அத போய் சாப்பிடலாம். அதெல்லாம் விட்டுட்டான். இவனுக்கு அந்த சகப்பு கூழ பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு. ஆசை மாம்சத்தை திருப்திப்படுத்தணும் ஆனா சொல்லி மாம்சத்தை போஷிப்பதற்காக, மாம்சத்தை திருப்திப்படுத்துவதற்காக அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்ட பண்ணி அவன் என்னத்தை தெரிந்து கொண்டான்? அந்த சிகப்பு கூளை தெரிந்து கொண்டான். தெரிந்து கொள்ளுதல் போது நாம் நம்மை பார்க்கும் விதம் ரொம்ப முக்கியம். பிசாசு சொல்லுவான், இது இல்லைன்னா அவ்வளவுதான், உனக்கு இந்த பொண்ணு போச்சுன்னா வேற பொண்ணே கிடைக்காது அப்படி சொல்லுவான். அதெல்லாம் பிசாசு சொல்றதெல்லாம் போய். உனக்கு இந்த காரியம் இல்லைன்னா, இந்த வேலை போயிடுச்சுன்னா உனக்கு வேற வேலையே கிடைக்காது. வேலை தெரிந்து கொள்ளும் போது கூட கவனமா தெரிஞ்சுக்கணும். நிறைய சம்பளத்தை காட்டி பிசாசு என்ன பண்ணுவான்? ஏமாத்தி ஆண்டவரை தேடவே நேரம் கொடுக்காத போகிறதுக்காக பிசாசு என்ன பண்ணுவான்? ரொம்ப சம்பளத்தை காட்டி ஏமாத்திடுவான். நீங்க கர்த்தருடைய சமூகத்துல வைத்து எல்லாவற்றையும் செபித்து நம்மை பார்க்கிற விதம் நம்ம கவனமா கவனிக்கணும். சேஷ்ட புத்திர பாகம்னு சொன்னா இங்கிலீஷ்ல பர்த் ரைட், அது ரொம்ப முக்கியம். சேஷபுத்திர பாகம்னா யூத முறைமையின்படி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, முதல் பிள்ளைக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம். உங்க வீடுகள்ல கூட முதல் பிள்ளைங்க எல்லாம் நல்ல நிறைய ஷேரை தட்டிட்டு போயிடுவாங்க.
பிள்ளைக்கு இருக்கும் போதெல்லாம் முதல் கல்யாணம் சொல்லி எல்லாத்தையும் நிறைய செய்திருவாங்க பெற்றோர். 2வது 3வது பிள்ளைக்கு வேணுமேன்னு கூட நினைக்கிறது இல்லை. எல்லா பிள்ளைக்கும் சரியா கொடுக்கணும்னு கூட நினைக்க மாட்டோம். பிள்ளைக்கு நிறைய கொடுத்து அனுப்பிடுறது. அதான் சேஷ்ட புத்திர பாகம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதை ஏசா எவ்வளவு அற்பமாய் நினைச்சிட்டான் பாருங்க. ஆவிக்குரிய பிரகாரமாய் யூத முறைமையின்படி என்னன்னு சொன்னா, இது தேவனுடைய ஆசாரியன்னு அர்த்தமா. முதல் பிள்ளை ஊழியத்துக்கு ஆசாரியன்னு அர்த்தமா. அந்த சேஷ்ட புத்திர பாகத்துல 2 ஆசீர்வாதம் இருக்கு. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்கு, சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் இருக்கு. இது ஆவிக்குரிய பிரகாரமா சேஷ்ட புத்திர பாகம்னா ரட்சிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. சேஷ்ட புத்திர பாகம்னா ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை யாரெல்லாம் அசட்டை பண்ணுகிறாங்களோ அவங்களுடைய முடிவு பயங்கரமா தான் இருக்கும். ரட்சிப்பைக்காக எதையும் விற்கணும். ஏன் நிறைய பேர் ரத்த சாட்சியா மறிக்கிறாங்க? ரட்சிப்பின் ரகசியத்தையும் மேன்மையும் அவங்க அறிந்திருக்கிறபடியினால். ரட்சிப்பு அவ்வளவு மகிமையானது. நம்ம தாயின் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முந்தி, தாயின் வயிற்றுல பிறக்கும் முந்தி நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனா பிறந்த பிறகு ஆண்டவரை தெரிந்து கொள்கிறோமே, அதான் ரட்சிப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிலிப்பியர் 2:12 வாசிங்க. ரட்சிப்பு நிறைவேற பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படு. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, ஆதலால் எனப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம் வேணும். அந்த ரட்சிப்பை நிறைவேற்ற முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு நிறைவேற நானும் நீங்களும் பிரயாசப்படணும். இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்பீர்களானால் வரும் எபிரேயர் 2:4 ஆண்டவர் சொல்ற, அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு என்னவா? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு. ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜீவன இரத்தத்தையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட இந்த ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்கிறவன் யார்? எப்படி தப்பித்துக் கொள்வீங்க? தப்பித்துக் கொள்கிறவன் யார்? எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று இருக்கும். எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? தப்பித்துக் கொள்ளவே முடியாது. ஆகவே ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். இது எப்படின்னு சொன்னா, இதுல ரட்சிப்பை இழக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையில பயங்கரமான தோல்வியை காட்டுகிறது. இது மாம்சத்துக்கு இடம் கொடுத்து ஏசா எப்படி சேஷ்ட புத்திர பாகத்தையே என்ன பண்ணிட்டான்? விற்று போட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல இந்த ஒரு செய்தியை கவனிங்க. இப்ப நான் சொல்ல போறத கவனிங்க. பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த ரட்சிப்பு ஆவிக்குரிய ஆவியும் மாம்சத்தையும் சொல்றேன் உங்களுக்கு. நல்ல கவனிங்க. வேலைக்காரர் குதிரை மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டேன் ஞானி சொல்றாரு. இந்த தீங்கு என்ன? இது என்ன தீங்கா? வேலைக்காரர் என்ன பண்றாங்க? இது தீங்குன்னு சொல்றாரு. பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல தான் பாருங்க. 10:3 மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிக்கெட்டவனாய் இருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் சொல்கிறான். 5ஆம் வசனம். சூரியனுக்கு கீழே
நான் கண்ட ஒரு தீங்குண்டு. தீங்கு உண்டு. சூரியனுக்கு கீழே நான் கண்ட ஒரே தீங்குண்டு. ஞானி சொல்றாரு, இந்த சூரியனுக்கு கீழே நான் பார்த்த ஒரு தீங்கு பார்த்தேன். அந்த தீங்கு என்னன்னா அதிபதியிடத்தில் தோன்றும். இல்ல அந்த பார்த்த 7ஆம் வசனம். தீங்கு என்ன? வேலைக்காரர் குதிரையின் மேல் வேலைக்காரர் குதிரை மேல உட்கார்ந்துருக்கானா. பிரபு வேலைக்காரர் மாதிரி தரையில நடக்கிறதை கண்டேன். இது என்ன அநியாயம்? உங்க வீட்டு வேலைக்காரங்க உங்க வீட்டு குதிரை மேல ஏறி போறாங்க, நீங்க வேலைக்காரர் மாதிரி கீழே நடந்து போனா இத சகிக்க முடியுமா? எவ்வளவு பெரிய தீங்கு! இதுதான் மாமிசம் இந்த சரீரத்துல மேற்கொள்ளுவது. யாரு? வேலைக்காரர் குதிரை மேல உட்கார்ற மாதிரி. ஆண்டவருடைய திட்டம் என்ன? பிரபு குதிரை மேல உட்காரணும், வேலைக்காரன் கீழே நடக்கணும். நம்முடைய சரீரத்துல மாமிசமும் ஆவியும் இருக்கு. யாரும் மேற்கொள்ளணும்? ஆவி உங்களோட மாம்சத்தை மேற்கொண்டு ஆவிக்குரிய காரியமா நீங்க முதலிடம் கொடுத்து, பிசாசு சொன்னா கூட இன்னைக்கு போவேனா ஆராதனைக்குன்னு சொன்னா கூட இல்ல நான் போகணும், நான் கட்டாயம் போவேன் சொல்லி வர்றோம் பாருங்க. அதே போலதான் ஜெபிக்க சொல்லுவாரு ஆண்டவர். அதிகாலையில் எழும்பி ஜெபின்னு சொன்னா சரீரம் சொல்லும், ரொம்ப டயர்டா இருக்கு, நேற்று 12 மணிக்கு தானே படுத்த, அதனால இன்னைக்கு கொஞ்சம் தூங்கிக்கோ பரவாயில்ல சொல்லும். அப்ப நீங்க யாருக்கு கீழ்ப்படுவீங்க? மாமிசத்துக்கு கீழ்ப்படிஞ்சு படுத்துட்டீங்கன்னா யாரு மேல? குதிரை மேல உட்கார்ந்துருக்கா? வேலைக்காரர் குதிரை மேல உட்கார்ந்துருக்கிறான், நீங்க வேலைக்காரர் மாதிரி கீழே நடக்கிறீங்க. உங்க வாழ்க்கையில மாமிசம் குதிரை மேல இருக்கா, ஆவி குதிரை மேல இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இந்த தீங்கை தான் கண்டேன் என்று சொல்லி ஞானி சொல்ற. ஞானி சொல்லிட்டு நானே அப்படி நடக்கல, மாமிசத்துக்கு இடம் கொடுத்து போனார். விக்கிரக ஆராதனைக்கு போகாதப்பான்னு சொன்னாரு ஆண்டவர். 2 தடவை தீர்க்கதரிசிகளை விட்டு எச்சரித்தோம். மாம்சத்துக்கு முதலிடம் கொடுத்து மனுஷரை பிரியப்படுத்த, மனைவிமாரை பிரியப்படுத்த. இன்றைக்கு நிறைய பேர் இருக்காங்க, மனைவிமார் சொல்றத தட்டாம ஆண்டவர் சொல்றத கூட தட்டிடுவாங்க, ஆனா மனைவிமார் சொல்றத மட்டும் தட்ட முடியாது. ஐயோயோ பயங்கர மாசம். நீங்க நினைக்கிறீங்க சண்டை வரும்னு, சண்டை வரவே இதான் காரணம். எல்லாத்துக்கும் கீழ்ப்படிங்க, ஆனா ஆவிக்குரிய பிரகாரமாய் அது இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? கீழ்ப்படிய கூடாது. ஆவியானவருக்குத்தான் கீழ்ப்படிந்து உங்களை ஒப்பு கொடுக்கணும். இன்றைக்கு வேலைக்காரர் மாமிசம், பிரபுக்கள் ஆவி. ஆவிதான் குதிரை மேல உட்கார்ந்து இருக்கணும், ஆவிதான் உங்களை ஆளணும். நீங்க அதை விட்டுட்டு மாம்சத்துக்கு முதலிடம் கொடுத்து மாம்சத்துக்கு கீழ்ப்படிவீர்களானால் உங்களுடைய குதிரை மேல வேலைக்கார உட்கார வச்சு நீங்க பரதாம கீழே நடந்து போறதுக்கு தான் அர்த்தம். ஆகவே நல்ல கவனித்துக்கோங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இது எதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன்னா, மொர்தெகாய் எங்க உட்கார்ந்து இருக்காரு? வாசற்படியில. மொர்தெகாய் ஆவி. ஆவி எங்க இருக்கணும்? ராஜா பக்கத்துல இருக்கணும். ஆனா மொர்தெகாய் எங்க உட்கார்ந்து இருக்காரு? இப்ப வாசற்படியில உட்கார்ந்து இருக்காரு. ஆமான் மாம்சம். ஆனா ஆமான் எங்க உட்கார்ந்து இருக்காரு? அரண்மனையில. அரண்மனையில உட்கார்ந்து இருக்காரு. இத பார்த்தாரு மொர்தெகாய். அவனுக்கு எழும்பி வணக்கம் செலுத்தவே இல்ல. என்ன வணங்கணும்னு சொல்லி ஆமானும் எவ்வளவோ முயற்சி பண்றான். ஆனா மொர்தெகாய் ஒரு நாளும் ஆமானுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியவே இல்லை, தலை வணங்கவே இல்லை. மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம இருந்தபடினா முடிவு என்ன ஆனது? ஆமான் மாண்டு போனார், மொர்தெகாயோ உயர்த்தப்பட்ட அரசு ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்ட. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருப்பி ரோமர் 8:1 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து
மாம்சத்தின்படி நடவாமல் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆவியின்படியே நடந்து கொள்ளுங்க. அப்படி ஆக்கினை- நடந்தா ஆக்கினை- உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இல்ல. ஆவிக்குரிய பிள்ளைகள் நிறைய பேரு மாம்சத்துக்கு, மாம்சம் சொல்றதெல்லாம், மாம்சம் எப்போதும் ஆவிக்கு விரோதமாய் போராடிக்கிட்டு இருக்கும். மாம்சத்துக்கு கீழ்ப்படிஞ்சு மாம்சம் சொல்றதெல்லாம், ஐயோ உனக்கு ரொம்ப ரொம்ப முடியலதான், ரொம்ப முடியலதான், சுகம் இல்லைன்னே நம்ம வாயை திறந்து சொல்லக்கூடாது. சுகம் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன தெரியுமா பண்ணுவோம்? நான் என் வாழ்க்கையில அனுபவத்துல சொல்றேன். வாயில சொல்றத உடனே மூளை, நரம்பு மூளைக்கு கொண்டு போய் சரீரம் முழுவதையும் வீக்காக்கிடுது. ஆமா உனக்கு சுகம் இல்லை, கால் நடக்க முடியல, நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேனே சொல்லி பாருங்களேன், புது பலன் நமக்குள்ள வரும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, பலவீனன் எவரும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலன் 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 சொல்லிதான் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் பலத்தை எடுக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சம் எப்போதும் கர்த்தரை விட்டு தூரப்படுத்தும், ஆவி எப்போதும் கர்த்தர்கிட்ட நம்மளை இழுத்து கொண்டு வரும். ஆகவே மாம்சத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. மாம்சம் குதிரை மேல இருக்கிற வேலைக்காரனுக்கு சமம். ஆகவே நானும் நீங்களும் பிரபுக்கள். மாம்சம் ஒரு நாளும் நம்மை ஆட்கொள்ள விடவே கூடாது. உங்களுக்கு விளங்குதா இந்த சத்தியம்? இன்னும் நல்லா கவனிங்க. இன்னும் ஆவியில என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆவியானவர் சொல்லுவாரு, காலையில எழும்பி ஜெபிப்பா ஆனு சொல்லுவார். மாம்சம் என்ன சொல்லுது? ஐயோ ரொம்ப டயர்டா இருக்கு, வேணாம்பா, இல்லையா, படுத்துக்கலாம்பா. ஒரு நாள் தூங்குவோம், 2 நாள் தூங்குவோம், 3ஆம் நாள் ஏந்திரிக்கவே முடியாம ஆயிருக்கு. அப்படியே காலை ஜபமே நமக்கு போயிருது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போலதான் பைபிள் வாசிக்கிறது கூட. காலையில இப்ப நேரமே இல்லை, இப்ப காலையில வாசிச்சா கூட எவ்வளவு வாசிச்சிருவேன், சும்மா அவசரமா அப்படி வாசிப்பேன். சாயந்தரம் வந்து வாசிக்கலாம். நீங்க சாயந்தரம் மறந்தே போயிருவீங்க, வாசிக்கவே மாட்டீங்க வேதத்தை. ஒரு நாள் முழுவதும் வேத வாசிப்பே இல்லாம போயிடும். அப்ப ஆத்துமாவுக்கு எங்க சாப்பாடு? ஆத்துமா மெலிஞ்சி போயிடும். ஆனா சரீரத்துக்கு மாத்திரம் 3 வேளை இல்லை 4 வேளை சாப்பிட்டுருவோம். மாம்சத்துக்கு இடையில கூட ஒரு காஃபி, 2 காஃபி 3 காஃபி டீ குடிச்சிருவோம். மாம்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தா எங்க மாம்சம் ஆவியை ஜெயிக்கிறது? ஆகவே அப்படியே வேலைக்கார குதிரை மேல உட்கார வச்சுட்டு நானும் நீங்களும் இன்னைக்கு ஒரு நாள் இருக்கக்கூடாது. ஜெபிக்கிற நல்ல நேரம் 2 இருக்கா, பரிசுத்தவான்கள் சொல்றாங்க. 1, ஜெபிக்கவே முடியலன்னு சொல்றோம் பாருங்க, அந்த நேரம் முட்டி போட்டுருந்தோம். ஐயோ ஜெபிக்கவே முடியலையேன்னு சொல்ற நேரம் முட்டி போட்டுருங்க. 2வது, சில நேரம் ஆண்டவரே ராத்திரி எழுப்புவாரு, ஜெபிப்பா, ஜெபிக்கணும்னு தோணும், பகல்ல கூட ஜெபிக்கணும்னு தோணும். அந்த நேரம் டக்குன்னு முட்டி போட்டு ஜெபிச்சா அற்புதம் நடக்குமா, அதிசயம் நடக்குமா? ஆகவே அதை நம்ம இருக பற்றி கொண்டு அந்த நேரத்தை பயன்படுத்தும். நானும் நீங்களும் எதை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். யூதாஸ் யோசித்து பாருங்க, யூதாஸ் இயேசுவோடு கூட இருந்தான். 2 காரியத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. 1, 2 ஒரு தெரிந்து கொள்ளுதலை யூதாஸ்க்கு வச்சாரு. உனக்கு 30 வெள்ளிக்காசு இல்லைன்னா ஏசு. நீங்க யாரை தெரிந்து கொள்ளுவீங்க? யோசித்து பாருங்க. இன்னைக்கு சொல்லுவீங்க இயேசுதான். ஆனா 30 வெள்ளிக்காசு தான். வேலைக்கு போனா காசு 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 ஆனா சொல்லி பிசாசு காட்டுவான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சின்ன தெரிந்து கொள்ளுதல் அவனுடைய வாழ்க்கையே எப்படி மோசமாக்கி போட்டுச்சு பாருங்க. அந்த 30 வெள்ளிக்காசையாவது அவனால அனுபவிக்க முடிஞ்சா? அதையும் அனுபவிக்க முடியல. இதுதான் மனுஷருடைய முடிவு. ஆண்டவரை விட்டுட்டு மற்றவங்களை தெரிஞ்ச, மற்ற மாம்சத்தை தெரிஞ்சுக்கிட்டா கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கூட சுதந்திரிக்க முடியாம போயிடும். காசு வரும், ஆனா அனுபவிக்க முடியாது. வேலை 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 குடும்பத்தோட கூட நேரத்தை
செலவழிக்க முடியாம சந்தோஷம் சமாதானமே போயிரும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம். அதே யோசுவா தீர்மானித்தாரு பாருங்க. யோசுவா 24:15 வாசிங்க. யோசுவாவோட தெரிந்து கொள்ளுதல பாருங்க. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ. யாரை சேவிப்பீர்கள் என்று இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க. நானும் என் வீட்டாருமோ என்றார். கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஆமென். நானும் நீங்க யார சேவிப்பீங்களோ தெரிஞ்சுக்கோங்கப்பா. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நானும் என் வீட்டாருமோ என்றார். கர்த்தரையே சேவிப்போம். அப்படி தெரிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை யோசுவா எல்லாத்தையும் சுதந்தரித்துக் கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தெரிந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கிட்டே இருப்பார். உங்க ஆத்துமா வாழ்றதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஆவி பலப்பட என்ன செய்யணும்னு பின்னுக்கு சொல்றேன், கவனிங்க. இதுதான் தெரிந்து கொள்ளுதல். நீங்க எதை, இது ஆவிக்குரிய தெரிந்து கொள்ளுதல். இரண்டாவது ஆவிக்குரிய போராட்டம். என்ன போராட்டம் வருதுன்னு சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 25:22 வாசிங்க. ரெபெக்காளோட கர்ப்பத்துல ரெண்டு பிள்ளைங்க, அவள் கர்ப்பத்தில் பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். நல்ல கவனிங்க. பக்கத்துல இருக்கவங்க தூங்குடா அல்லேலூயான்னு சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏன்னா பிசாசு இந்த மாமிசம் ஆவிக்கு இருக்கிற தோல்வி, இதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளோட தோல்வியே. இதை ஏற்றுக்கொள்ள விடாம நல்லா தூங்க வச்சிருவான் தாளாட்டி. நல்ல கவனிங்க. ரெபெக்காளுக்கு வயிற்றுக்குள்ள 2 பிள்ளை மோதிக்கொள்ளுது. இதுதான் மாமிசமும் ஆவியும். இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவி, ஆவிக்கு விரோதமாய் மாமிசம் போராடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு ரட்சிக்கப்படாத பிள்ளையா எது எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரே நாள் தான். அவங்களுக்கு ஒரு வித்தியாசமே தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ப்ராம்ப்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார். நீ செய்யறது தப்பு, நீ செய்யறது சரியில்லை, நீ பாரு, ஆலயத்துக்கு 2 வாரம் போல சரியா, நீ செய்யறது தப்பு, நீ 3 வாரம் போல தப்பு என்று கர்த்தர் பேசிட்டு இருப்பாரு. அப்ப கூட என்ன துணிகரம், நான் போக மாட்டேன், நான் இன்னைக்கு நான் போக மாட்டேன், என்ன பரவாயில்லன்னு ஆவி சொல்லும். நீ கர்த்தரை தேடி வேதமே வாசிக்கலையே, வாசின்னு வர ஆண்டவர். அப்புறம் வாசிக்கிறேன், அப்புறம் டுமாரோ நெவர் கம்ஸ். அப்புறம்ன்றது வாழ்க்கையில இல்லவே இல்லாம போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபும் ஏசாவும் வயிற்றுக்குள்ள போராடுறாங்க. ஏசா மாமிசம், யாக்கோபு ஆவி. ரெபெக்காள் மணவாட்டி சபை. ரெபெக்காள் மணவாட்டி. ஒவ்வொரு கர்த்தருடைய ஆவிக்குரிய மணவாட்டிக்கும் சபையில் உள்ள ரட்சிக்கப்பட்ட உண்மையான பிள்ளைகள் எல்லாரும் மணவாட்டிகள். நாம் மணவாட்டிகளாய் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நமக்குள்ள ஆவிக்கும் மாம்சத்துக்கும் போராட்டம் உண்டு. ரெபெக்காள் எங்க போய் கேட்க போனா? கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனார். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது பாருங்க. கலாத்தியர் 4:29 பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, மாம்சத்தை குறிவுகளை தூக்கி வீசிருப்பா. கலாத்தியர் 4:29 பாருங்க.
ஆகிலும் படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை ஆ, அப்பொழுது துன்பப்படுத்தினது போல அப்போதும் துன்பப்படுத்துறது போல இப்போதும் நடந்து வருகிறது. இப்போதும் நடந்து வருது. மாம்சத்துக்கும் ஆவிக்கும் எப்போதும் போராட்டம் தான். போராட்டம். உலக பிரகாரமா கூட பாருங்க, மாம்சத்துக்குரியவங்க ஆவிக்குரியவங்களை துன்பப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுன்னுவாங்க இதுன்னுவாங்க. சாந்தி அம்மாவை கேட்டா நல்லா சொல்லுவாங்க. அந்த அம்மா ஒரு ஆள் தான் அங்க ரட்சிக்கப்பட்டவங்க. அவங்களுக்கு என்ன போராட்டம். ஆனா எல்லாத்திலையும் மாம்சத்தை அடக்கி ஆவியிலே ஜெயிக்க கர்த்தர் அவர்களுக்கு இதுவரையிலும் கிருபை கொடுத்து வந்த தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அருமையானது. இந்த லலி அம்மா கை தூக்குது, உண்மைதான். நிறைய பேர் அப்படி இருக்கீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மாம்சத்துக்கு உரியவங்க எப்போதும் ஆவிக்குரியவங்களை துன்பப்படுத்திக்கிட்டே அது இது எல்லாம் நீ கோவப்படுறியே, இவ்வளவுதானா ஒரு ரட்சிப்புன்னுவாங்க. உடனே நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம்? ரட்சிக்கப்பட்டவங்க கூட சொல்லுவாங்க, நீ ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், என்ன கிடைச்சிச்சு உனக்கு அப்படின்னுவாங்க. உடனே நமக்கு ஒரு சோர்வு வந்துடும். இல்ல, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் நமக்கு இன்னைக்கு ஆவியானவர் ஐயா மூலம் பாண்ட காத்திரு, குறித்த நேரத்தில் வைத்த தரிசனம் நிறைவேறும். இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய போராட்டத்துல 30ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்றாரு. அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? மனுஷர் சொல்றத பத்தி நமக்கு கவலை இல்லை. வேதம் என்ன சொல்லுது? அடிமையானவனின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு. மாம்சத்தை புறம்பே தள்ளிரும். யாரு என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. நம்மோட இருக்கிற ஆண்டவர் பெரியவர். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் சொல்றதுதான் நடக்கும். அவங்க நீ என்ன ஜெபிச்சு பிரயோஜனம்னு சொன்னாலும், நீங்க பைபிள் வாசித்து என்ன பிரயோஜனம், நீ கோவப்படுறியே அது இதுன்னு சொன்னாலும் கவலையே படாதீங்க. ஒரு மாம்சத்துக்குரியவளை புறம்பே தள்ளி போட்டு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம மாம்சத்தை புறம்பே தள்ளிட்டு மாம்சத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கும்போது கட்டாயமா நமக்கு ஆவி ஜெயிக்கும். நமக்கு முடிவில் ஜெயத்தை அனுபவிப்போம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிங்க. நீ பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் அப்பொழுது மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கடி மாம்ச இச்சை வரும். இதுதான் மாம்சம் மேற்கொள்ளுவது. உடனே ஐயோ எனக்கு மாம்ச இச்சை வந்துகிட்டே இருக்கே. இல்ல, நீங்க ஆவிக்குரிய காரியத்துல பலப்பட மாம்ச இச்சைகள் எல்லாம் நிறைவேறாம போயிடும். 17ஆம் வசனம் வாசிங்க. 5:17. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறதுன்றது கிரேக்க மூல பாஷையில எப்படி தெரியுமா இருக்கு? போராடுகிறது. அப்ப உள்ள ஒரு போராட்டம் நடந்துகிட்டே தான் இருக்கும். அந்த போராட்டத்துக்கு இடம் கொடுக்காம நானும் நீங்களும் இன்னைக்கு தோற்றா கூட பரவாயில்ல, கர்த்தர் என்னோ கூட இருக்கிறார், நான் ஜெயிப்பேன், கர்த்தர் எனக்கு கிருபை கொடுப்பாரு, ஸ்தோத்திரம் பண்ணி 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 நானும் நீங்களும் ஜெயித்து கொண்டே இருக்கும் போது நிச்சயமாய் ஒரு நாள் மாம்சம் செத்து போயிரும். ஆவியானவர் தான் ஜெயிப்பார். இன்னைக்கு உங்கள யோசித்து பாருங்க, யார் உங்களுக்குள்ள ஜெயிக்கிறா? மாம்சம் ஜெயிக்குதா? ஆவி ஜெயிக்குதா? உண்மையா உங்க மனசாட்சியை கைய வச்சு வைங்க. எல்லா மனசாட்சியை கை வச்சு, என் வாழ்க்கையில மாம்சம் ஜெயிக்குது இல்ல ஆவி ஜெயிக்குது, எது ஜெயிக்குது யோசிச்சு பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மாம்சத்துக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதீங்க. மாம்சத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. மாம்சம் ஏதாவது சொன்னா மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்கே போஷிங்க. எப்படி ஆவியை போஷிக்கிறது? வேதத்தை வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, ஆவிக்குரிய ஆராதனைக்கு போங்க, சபை கூடி வருதலுக்கு ஒழுங்கா வாங்க, ஞாயிற்றுக்கிழமைகள்ல வாங்க, டைமுக்கு வாங்க, ஆராதனைக்கு நேரத்துக்கு வாங்க. இதெல்லாம் ஆவியை போஷிக்கிறது. நல்ல காரியங்களை செய்யுங்க, தகுதியான வஸ்திரங்களை உடுத்துங்க, சரீரத்தை நல்லா டெக்கரேட் பண்றதை காட்டிடும். கர்த்தருடைய காரியமாய் முக்கியத்துவம் கொடுங்க.
நல்ல தெய்வீக சுவாபத்தால் ஆவியை அலங்கரிங்க. சாந்தம், அன்பு, ஆவியின் கனிகளால உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை அலங்கரிங்க. இந்த அலங்காரம் தான் உங்களுக்கு அலங்காரமாய் தவிர மாம்சத்துக்கு முக்கியத்துவம் எந்த விதத்திலையும் கொடுக்காங்க. அப்படி நீங்க செய்வீர்களானால் நிச்சயமாய் மாம்சம் மரித்து போகும், மாம்சம் மாண்டு போகும். கர்த்தருடைய ஆவியானவர் சேத்தை எடுப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் எவ்வளவு பெரிய பரிசுத்தவான். பரிசுத்தமானா இல்லையா? நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஏசப்பா, நான் என்ன நீங்க பரலோகத்துக்கு கொண்டு போகும்போது முதலாவது உங்களை பார்த்து உங்க காலை போட்டு முத்தம் செய்து உங்களை பார்த்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலை தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் தாவீது, துதிக்கிற தாவீதை பார்க்கணும். ஆண்டவரே, என்ன அப்போஸ்தலனாகிய பவுல் உங்களுக்காக பட்ட பாடுகளை போல யாருமே படலை ஆண்டவரே என்ன சொல்லி ரொம்ப ஆண்டவர்கிட்ட கேட்பேன். எப்பயும் ஆண்டவர்கிட்ட பேசுவேன். அங்க வந்தா முதலாவது உங்களை பார்த்த பிறகு அப்போஸ்தலனாகிய பவுலை தான் பார்க்கணும். ஏன்னா பெரிய பரிசுத்தவான், ஆண்டவருக்காக அவ்வளோ தியாகம் பண்ண பரிசுத்தவான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவர் சொல்றாரு. ரோமர் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 7ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகும். எப்படி எனில் நான் செய்கிற எனக்கே சம்மதி இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். வெறுக்கிறது அதானே நம்மளும் செய்யறோம். நமக்கு இஷ்டம் காலையில எழுப்பி ஜெபிக்கணும்னு நமக்கு இஷ்டம் இருக்கு. ஆனா அதை செய்யாம நல்லதே செய்யணும் அப்படி நமக்கு ஆசை இருக்கு. ஆனா நல்லதே அதை செய்யாமல் சொல்லி சொல்ற 17ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நான் அல்ல, நாலு பாதை செய்யறது எனக்குள் வாசமாய் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாவம் எப்படி போராடுறாரு பாருங்க. தொடக்க காலத்துல நான் விரும்புறத செய்யாம ஆண்டவரே விரும்பாதே செய்யற. எத்தனை பேர் இப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், ஆண்டவர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் செய்யலப்பா, எனக்கு பாவமே அப்படி செய்கிறது. 18ஆம் வசனம் வாசிங்க. அது எப்படி எனில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கு. மாம்சத்துல நன்மை இல்ல. தாயின் வயிற்றிலேயே பாவத்துல தான் பிறந்தேன். என் மாம்சத்துல என்ன இல்ல? நன்மை வாசமாய் இருக்கவில்லை என்று. நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் என்கிட்ட இருக்கு. ஆனா அதன்படி நான் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இதுதான் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய போராட்டம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 19ஆம் வசனம் வாசிங்க. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். விரும்பாத தீமையே செய்கிறேன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் புலம்பு தள்ளுகிறார். 21ஆம் வசனம் வாசிங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். பிரமாணம் எனக்குள்ள இருக்கப்பா. நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற எனக்குள்ள தீமை பிரமாணம், தீமை உண்டென்ற பிரமாணம் காண்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நிறைய பேர் அப்படின்னா பரவாயில்ல, நான் பாவம் செய்தா யோசிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தது போல விடுவிக்கப்படணும் நானும் நீங்களும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 23ஆம் வசனம் வாசிங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாகி இருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி விடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் புலம்பிட்டு 24ஆம் வசனத்துல சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவா கர்த்தாவே அட சொல்லி கத்தி அலறாரு. இது தேவனுக்கேற்ற துக்கம்.
இந்த துக்கம் ஒவ்வொரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு இருக்கணும். காலையில ஜெபிக்கலனா அந்த நாள் எழும்பி, ஐயோ நான் இன்னைக்கு ஜெபிக்கலையே, இந்த துக்கம் இருக்கணும். ராத்திரி படுக்கும் போது உங்களை கணக்கு பாருங்க, இந்த நாள் முழுவதும் எத்தனை பொய் சொன்னேன், எவ்வளவு தடவை கர்த்தருக்கு பிரியமில்லாம நடந்தேன், வேதத்தை வாசிச்சேனா, ஐயோ இந்த நாளை இப்படி போக்கிட்டேனே, ரொம்ப நேரம் போன் பார்த்துட்டேனே, ரொம்ப நேரம் அப்படி செய்துட்டேனே என்ற தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள்ள இல்லாவிட்டால் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள் இல்ல, மாம்சத்துக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆகவே இது தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள்ள இருந்தாதான் நீங்க திருந்துவீங்க. இந்த துக்கம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளே இருந்தது. முடிவிலே அப்போஸ்தலனாகிய பவுலை சந்தோஷப்படுத்தினது இந்த துக்கம். அதுக்கு ஒரு திறவுகோலை கொடுக்கிறாரு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. துக்கத்துல நாம் அடிந்து போக போகிறது இல்ல. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை. ஒரு விடுதலை உண்டு தேவனுடைய பிள்ளையே. தேவனுடைய துக்கம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா, இப்படியே வாழ்நாளெல்லாம் சாகிற வரைக்கும் இந்த துக்கத்தோடையே நாம் மரித்து போக மாட்டோம். நிச்சயமாய் அப்போஸ்தலனாகிய பவுலை விடுதலை ஆக்கின கர்த்தர் நம்மை விடுவிக்கதான் நமக்காக ஜீவனையே கொடுத்தார். இன்னைக்கு உங்களுக்குள்ள மாம்சம் ஆளுகிறதா, ஆவி ஆளுகிறதா, யாரு குதிரை மேல உட்கார்ந்து இருக்காங்கன்னு ஒவ்வொரு நாளும் நானும் நீங்களும் செக் பண்ணி நம்மை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உபவாசிங்க, ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிங்க. மாம்சத்தை கட்டுப்படுத்தணும்னா நானும் நீங்களும் உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், அதிகாலையில் எழும்பி ஜெபிக்கணும், சுவாபங்களை மாற்றிக்கொள்ள பிரயாசப்படணும். ஐயோ இவ்வளவு கோவப்படக்கூடாது, நானு கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்க, ரொம்ப பொய் சொல்றேன், பொய் சொல்லக்கூடாது ஆண்டவரே, நான் தகுதியான வஸ்திரம் தரிக்கணும், கடனை வாங்கி ட்ரெஸ் வாங்கக்கூடாது, ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வாங்க, இது போதும் என்ற மனதோட கூடிய தெய்வ பக்தியே ஆதாயம். ஆசைதான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த போராட்டத்திலிருந்து கர்த்தருடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படணும்னா ஃபாஸ்டிங் எடுத்து ஜெபிக்கணும், தேவ சித்தம் செய்யணும், சபை கூடி வருதலுக்கு வரணும், அடிக்கடி நடக்கிற ஜெப கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு எவ்வளவு கூட ஆவியைக்கு பலப்படுத்துகிறீர்களோ, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்துட்டு போனா உங்க ஆவி பலப்படாது. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்க போறேன், அதுக்கு நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஒரு வயல் இருக்கு, அந்த வயல் செழிப்பா வளர்ந்துருக்கு, அதுல கோதுமையும் வளருது, களையும் வளருது, ரெண்டும் செழிப்பா இருக்கு. நீங்க அத களைய பிடுங்குவீங்களா இல்ல அறுவடை வரைக்கும் விட்டு வைப்பீங்களா? சத்தமா சொல்லுங்களேன். களைய பிடுங்கணும், அறுவடை வரைக்கும் வெயிட் பண்ணணும். எது சரி? வாசிங்க மத்தேயு 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிங்க, 28ஆம் வசனம் வாசிங்க. பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டாங்க. ரெண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்க. இது யாரு சொன்னது? கர்த்தர் சொன்னார். ஏசப்பா சொல்றாரு ரெண்டையும் வளர விடுங்க. இது எந்த முடிவுல சொல்றாரு? இப்ப என்ன ஆன்சர் சொல்றீங்க? கடைசி வரைக்கும் உடனுமா? கடைசி வரைக்கும் உடனுமா? நல்ல கவனிங்க. இது வந்து ஆண்டவர் அறுவடை, கடைசி அறுவடைக்கு சொல்றாரு.
இது ஆண்டவர் செய்யற வேலை. நானும் நீங்களும் ஆண்டவர் செய்யற வேலைய செய்ய முடியாது. மாம்சத்தை கடைசி வரைக்கும் வளர விட்டா மாம்சம் ஆவிய வளர விடுமா? அப்படியே அமைக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்பப்ப என்ன பண்ணணும்? பிடுங்கி எரியணும். இது இப்ப நம்ம உலகத்துல வாழும் போது அப்பப்ப களை என்ன பண்ணணும்? சின்னதா வரும்போதே பிடுங்கி வேறு விடுறதுக்கு முந்தி பிடுங்கி எரியணும். ஆண்டவர் செய்வாரு. அது கடைசி அறுவடைக்கும் போது நல்ல ரெண்டையும் வளர விட்டு கொழுக்க விட்டு களைகளை பிடுங்கி சுட்டெரிப்பில போடுவாரே தவிர, நானும் நீங்களும் அப்பப்ப களைகளை பிடுங்கி பிடுங்கி போட்டு அறிக்கை பண்ணி, ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆவி ஜெயிக்கணும், ஆவிக்கு தான் முதலிடம் கொடுக்கணும், மாம்சத்தை அழிக்கணும், ஆவியினாலே மாம்சத்தை அழித்தால் பிழைப்பீர்கள், அப்படி பிழைக்கணும்னு சொல்லி நானும் நீங்களும் மாம்சத்தை அழிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உபவாசம் எடுக்கணும், ஜெபிக்கணும், நல்ல வேதத்தை வாசிச்சு வேதத்துல தேறினவர்களாய் மாறணும். மனப்பாடம் பண்ணுங்க வேத வசனத்தை, கர்த்தருக்குள்ள பலப்படுங்க. அப்பதான் இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியும். மூன்றாவது கடைசி குறிப்பு, ஆவிக்குரிய விளைவு. இதனால நமக்கு என்ன விளைவு வரும்? நல்ல கவனிங்க. ஆவிக்குரிய விளைவு என்பது முதல்ல நம்ம தெரிந்து கொள்கிறோமே, அதை அடிப்படையாய் பொறுத்துதான் இருக்கு. நம்ம எதை தெரிந்து கொள்கிறோமோ, ஏசா ஆவிக்குரிய நல்ல வாழ்க்கையை விட்டுட்டான். தெரிந்து கொள்ளாம விட்டனால முடிவு அவனுக்கு போயிடுச்சு. யூதாஸ் விட்டுட்டான் தெரிந்து கொள்ளுதல. அப்படி நானும் நீங்களும் தெரிந்து கொள்ளுதலையே கவனமா இருக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அமைக்கும். கடைசி விளைவு நடுவுல என்ன இருக்கு? தெரிந்து கொள்ளுதல், விளைவு, நடுவுல போராட்டம். ஆவிக்குரிய போராட்டத்துல ஜெயிச்சாதா விளைவு ஜெயமா இருக்கும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த விளைவு நல்லா இருக்கணும்னா போராட்டத்துல ஜெயிக்கணும். அப்பதான் நமக்கு ஜெயம் உண்டாகும். இந்த ஜெயிக்கிறதுக்கு பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியம். அதுதான் ஆண்டவர் சகரியா 4:6 சொன்னாரு, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினாலே ஆகும் என்று. ஆவியில நிறைஞ்சு ஐயா சொன்னாங்க, ஆவியில நிரம்புங்க. ஒவ்வொரு தரையும் நிரம்பும் போது ஆவி பெருகும், மாம்சம் அழியும். ஆவியினாலே மாம்சத்தை அழிக்கணும். அப்ப ஆவியில நிரம்பி செபிக்க மாம்சம் அழிந்து போயிடும். இந்த பேர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதுக்கு தான் சொன்னாரு, என்னால எல்லாம் உங்களால ஒன்றும் செய்ய முடியாது. எவ்வளோ முயற்சித்தாலும் முடியாது. என்ன போல பிரயாசப்பட்டவங்க நீங்க இருப்பீங்களான்னு தெரியல. ஒருவேளை இருந்திருக்கலாம். நான் பேசக்கூடாது, கோவப்படக்கூடாதுன்னு வாயில தண்ணியெல்லாம் வச்சு அடக்கிறேன். எவ்வளோ நேரம் வாயில தண்ணி வச்சு அடக்குவேன். வலிக்கும். ரொம்ப வலிச்ச பிறகுதான் துப்புவேன். ஐயோ தாங்கவே முடியலன்ற நேரம் தான் நீங்க நம்ப மாட்டீங்க. அப்பதான் ஏன்னா கோபம் அவ்வளவு பேசிடுவேன். ஐயோ ஆண்டவருக்கு விரோதமா பேசுறேனே, பேசக்கூடாது. எவ்வளவு ட்ரை பண்ண முடியல. ஆவியினால அழிக்க ஆரம்பித்தேன். கத்தாவே எனக்கு கிருபையை கேட்டு கர்த்தருடைய ஆவியினால செபிக்க ஆரம்பித்த பிறகுதான், ஆவியில நிரம்பி செபிக்க பிறகுதான் மாம்சத்தை அடக்க முடிந்தது. ஆசை இச்சைகளை ஒடுக்க முடிந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் இல்லாம நம்மால ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தரோட உதவியை கேளுங்க. இந்த உலகத்துல வாழும் போதே எல்லாருக்கும் தெரியும் என் மரணம் இப்படி இருந்தா எப்படி இருக்கும். நல்ல கவனிங்க. நம்ம உயிரோடு இருக்கும் போதே நான் மரித்து போனா இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்கன்னு நம்மளால சொல்லலாம். இவங்க வருவாங்க, இவங்க வரமாட்டாங்க சொல்லி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் சொல்லலாம். ஏன்னு சொன்னா நம்ம வாழுகிற வாழ்க்கை
நம்ம வாழுகிற வாழ்க்கை இந்த உலகத்துல ரொம்ப முக்கியம். எத்தனையோ மரணத்துக்கு போயிருக்கிறேன். சில மரணத்தை ஆண்டவரே வந்து அடக்கம் பண்ணுகிறது போல இருக்கும். திருமணத்துக்கும் போயிருக்கேன். நிறைய திருமணத்துல, அநேக திருமணத்துல தெய்வ பிரசன்னம் இறங்கி கர்த்தரே மணமக்களை இணைக்கிறது போல இருக்கும். நம்ம கர்த்தர் இல்லாம மரித்து போனா சும்மா ஒரு உடம்ப கொண்டு போய் அப்படி மண்ணுக்குள்ள போட்டு வர மாதிரி இருக்கும். அநேக மரணம் அப்படி போயிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, திருமண வீட்டுல கர்த்தரே வந்து இணைக்கிறது போல இருக்கும். தேவ பிரசன்னம் நம்ம வாழுகிற வாழ்க்கையை பொறுத்தே நம்முடைய விளைவு அமையும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை எவ்வளவு முக்கியம் பாருங்க. நம்ம ஏனோ தானோடு வாழ்ந்தோம்னா நம்முடைய முடிவும் அப்படிதான் இருக்கும். ஆகவே தேவ பிள்ளைகளே, நானும் நீங்களும் கவனமாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து நிதானித்து தெரிந்து கொள்ள. யாக்கோபை பார்க்கும்போது, யாக்கோபு ஏமாத்துக்காரே. அப்பாவை ஏமாத்தினான், கூட பிறந்தவனை ஏமாத்தினான், கல்யாணம் பண்ணி போன வீட்டுல மாமாவையே ஏமாத்திட்டான், எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டே வாழ்ந்தான். ஆனா அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது. அவனுக்குள்ள அவன் எப்படி ஒரு ஆசைன்னு சொன்னா, அவன் தேவன் ஆண்டவரை பிரியப்படுத்தணும் அப்படின்ற ஆசையை ஆண்டவர் பார்த்தார். உங்களுக்குள்ள அந்த ஆசை இருந்தா ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் உங்களோட முடிவு சமாதானமாய் இருக்கிறத பார்ப்பீங்க. அவனுடைய இருதயத்துக்குள்ள அந்த ஒரு வாஞ்சை இருப்பதை கர்த்தர் பார்த்துதான் தனி மனிதனாகி யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றினார், ஒரு தேசமாக மாற்றினார். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை ஜெயிக்க யாராலேயோ முடியாது, இனிமேலும் முடியாது. இஸ்ரவேலை அழிக்க இஸ்ரவேல் தேசம் பார்த்தீங்கன்னா உலக மேப்ல ரொம்ப குட்டி. எல்லா நாடுகளும் அதற்கு விரோதமாய் போராடு. நீங்க நினைக்கிறீங்களா இஸ்ரவேலை அழிக்க முடியும்னு? ஒருத்தனாலையும் இஸ்ரவேலை இஸ்ரவேலுக்காக நடுங்குது உலக நாடுகள். ஒருவராலும் அது தொட முடியாது. ஏன் சொன்னா கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம் இஸ்ரவேல். நானும் நீங்களும் இஸ்ரவேலாய் மாற்றப்பட்ட தாயின் வயிற்றிலிருந்து வரும்போது நானும் நீங்களும் இஸ்மவேல்கள் தான், ஏசாதான். நமக்கு ரட்சிப்பு இல்லை. ஆனா ரட்சிப்புக்கு பிறகு நானும் நீங்களும் ஈசாக்கு, யாக்கோபு, இஸ்ரவேல் ஆக மாற்றப்பட்டோம். ஆகவே ரட்சிப்பு எவ்வளவு முக்கியம். இந்த ரட்சிப்பை இழந்து போவதற்கு ஆவியை வளரணும். ஆவியை நானும் நீங்களும் முக்கியப்படுத்தி அதற்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆவிக்குரிய காரியத்துல பலப்பட நானும் நீங்களும் வாஞ்சிக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாவை எடுத்துக்கிட்டா அவன் ரொம்ப திறமசாலி, டேலண்டட் fellow. அவனுக்கு கையில தொழில் இருந்துச்சு, வேட்டைக்காரன். அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். அப்பா அவனை ஆசீர்வதிக்க காத்திருக்காரு. பத்தாததுக்கு சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சுதந்திரவாளியா பிறக்கிறவன். சேஷ்டபுத்திர பாகத்துக்கு சுதந்திரவாளியாய் பிறந்த அவன் ஒரு சின்ன தெரிந்து கொள்ளுதலினாலே எல்லாத்தையும் இழந்து மாம்சத்துக்கு முதலிடம் கொடுத்து ஆவியை அவித்து போட்டான். அவனுடைய முடிவை பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு சின்ன தெரிந்து கொள்ளுதல் எவ்வளவு முக்கியம். பிசாசு எப்படி தெரியுமா காட்டுவான்? முக்கியமில்லாத அவசியமில்லாத உலக மாமிச காரியத்தை ரொம்ப முக்கியம் போல காட்டுவான். முக்கியப்படுத்தி காட்டி பிரஷியஸ் சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போ, ஆவிக்குரிய ரட்சிப்பை இழந்து போ. இதான் பிசாசோட தந்திரம். பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு கொரிந்தியர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த நாள்ல கவனமா இல்லாவிட்டால் ரட்சிப்பை இழந்து போவோம். ஆவியை அவித்து போட்டோனா நாம் தலை தூக்கவே எந்த விஷயத்திலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தையும் நானும் நீங்களும் சுதந்திரிக்க முடியும். ஆகவே நானும் நீங்களும் கவனமா இருக்கணும். ஏசா
அதுக்கப்புறம் துக்கப்பட்டான். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16, 17 வசனம் வாசிங்க, முடிக்க போகிறேன். வாசிங்க. ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்த வசனத்தை கவனிங்க, பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனமாறுதலை காணாமற் போனான். யூதாஸ் கூட அழுதான், கண்ணீர் விட்டான், காசை கொண்டு போய் வீசினான், முடியல. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமா இருங்க. ஏசா அதுக்கப்புறம் கட்ட பார்த்தானா. மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. மல்கியா 1:2. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ வெறுத்தேன். அவனுடைய அடுத்தது 4ஆம் வசனம் வாசிங்க. ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் ஏசா சொல்றான். ஏதோமியர்னா ஏசா தான். ஆதியாகமம் 36:1 பாத்தீங்கன்னா ஏதோமியர் ஏசாவோட சந்ததி. ஆதியாகமம் 36:1 வீட்டுல போய் வாசித்து பாருங்க. அந்த ஏதோமியர் நாங்க எளிமைப்பட்டுட்டோம், ஆனாலும் நாங்க எழுப்பி கட்டுவோம்னு சொல்லி கட்டுறாங்க. கர்த்தர் என்ன பண்றாரா? அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். போதும், அவங்க கட்டுவாங்க. கர்த்தர் இடிச்சா நானும் நீங்களும் கட்ட முடியுமா? கட்டவே முடியாது. கர்த்தர் இடிச்சா கட்டவே முடியாது யாராலும். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓசியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. ஓசியா 1. ஓசியால ஒரே ஒரு அதிகாரம், ஓசியால உபதியால ஒரே ஒரு, அது ஆமோஸ்க்கு அடுத்த புஸ்தகம், ஒரே ஒரு அதிகாரம் தான். 2ஆம் வசனத்தை வாசிங்க. சிறுக பண்ணினே மெத்தவும் அசட்ட பண்ணப்பட்டிருந்தேன்னு ஏதோ அந்த முதல் வசனம் சொன்னா. முதல் வசனம் வாசிங்க. ஒபதியாவின் தரிசனம் கர்த்தராகிய ஆண்டவர் ஏதோமை குறித்து சொல்லுகிறது. ஏதோம்னா ஏசா. போதும், ஏதோம் சொல்றான் 2ஆம் வசனத்துல, நான் அசட்டப்படப்பட்டிருக்கேன். ஏன் அவன் அசட்டப்படப்பட்டான்? அவன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போயிட்டான். அலட்சிய பண்ணி அசட்ட பண்ணனால, ரட்சிப்பை அசட்ட பண்ணனால கர்த்தர் அவனை அசட்ட பண்ணி போட்டாரா. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் தேவச்சனமே. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் கர்த்தரால கட்டப்படணும்னு ஆவியை பலப்படுத்தணும். யாக்கோபோட ஆசீர்வாதத்தை பாருங்க. ஆதியாகமம் 35, 11, 12 பாருங்க. கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் நானும் நீங்களும் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார் பாருங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து, யாக்கோபே உங்களை நோக்கி தான் கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் 11:12. அப்பொழுது யாக்கோபு தேவன் தன்னோட, நீ பலுகி பெருகுவாயாக. கர்த்தர் இன்னைக்கு சபையாரே, இஸ்ரவேலே உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து, ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். அடுத்த வசனம் வாசிங்க. கொடுத்த ஆபிரகாம் ஈசாக்குக்கு கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும்
இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் யாக்கோபே. நானும் நீங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார். கர்த்தர் தெரிந்து கொண்டதை காத்து கொள்ளணும்னா ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதே இன்னும் சொல்றாரு பாருங்க, யோவேல் 2:27 சொல்றாரு பாருங்க. யோவேல் 2:27 2:27 வாசிங்க. நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் அறிந்து கொள். என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்னைக்கு வெட்கப்பட்டு போனது போல காணப்படுகிற தேவ ஜனமே, கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடு. இதுவரைக்கும் நான் மாம்சத்துக்கு இடம் கொடுத்துட்டேன் ஆண்டவரே. மாம்சத்தை முக்கியப்படுத்தி, மாம்சம் என்ன சொல்லுதோ, மாம்சம் கர்த்தரை விட்டு உங்களை தூரப்படுத்தும், ஆவியோ கர்த்தரிடத்தில் உங்களை சேர்க்கும். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் மாம்சத்துக்கு நீ இடம் கொடுக்க மாட்டேன், கண்களின் இச்சைக்கு இடம் கொடுக்க மாட்டேன், ஒரு தடவை பார்த்துட்டு திரும்பி அதையே பார்த்து ரசிக்க மாட்டேன். கர்த்தாவே, நான் மாம்சத்தை சந்தோஷப்படுத்த மாட்டேன். மாம்சத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ரொம்ப அலங்கரிப்பு செய்து, ரொம்ப மாம்சத்துக்கு முக்கியம் கொடுக்க மாட்டேன். என் ஆவிக்கு திவ்ய சுவாபங்களுக்கு பங்காளியாய் மாறி என் ஆவிக்குரிய பிரகாரமான அலங்கரிப்பேன். ஆவியின் கனிகளால் என்னை அலங்கரிப்பேன். ஆண்டவரே, ஆவிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடுங்க. ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.